எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லினக்ஸ் ஓஎஸ் பத்தின வரிசைய பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்எல்இஎஸ் ஓஎஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இங்க நான் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எஸ்எல்இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றேன் கூகுள்ல. ஸோ அது என்ன காட்டுது அப்படின்னா, இது கூகுள் ஜெமினி ஏஐ. அது என்ன சொல்லுதுன்னா, எஸ்எல்இஎஸ் ஓஎஸ் அப்படின்னா எஸ்யூஎஸ்இ லினக்ஸ் என்டர்பிரைஸ் லினக்ஸ். எஸ்யூஎஸ்இனா சுஷி அப்படின்னு ஒரு ஓஎஸ். இது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் லினக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கான வெப்சைட்டே இருக்குது. அது www.sushi.com. சரிங்களா? www.sushi.com அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்த ஓப்பன் பண்ணோன்னா, உங்கள் மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நியூ டேப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிங்க் மேலே வச்சுட்டு மவுஸில் இருக்கிற வீலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் தானாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இது சின்ன சின்ன நுணுக்கங்க, டெக்னிக்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ ரெசிலென்ட் செக்யூர் அண்ட் ரெசிலென்ட் செக்யூர் அண்ட் ஏஐ ரெடி லினக்ஸ் ஃபவுண்டேஷன். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஏஐயும் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎஸ், மைக்ரோசாஃப்ட் அசூரு, கூகுள் க்ளவுடு இது எல்லாத்துலேயுமே இது பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. இப்போ சுஷி லினக்ஸ் சர்வர் 16 வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஐ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால ஏஐ சம்மந்தமான விஷயங்கள் இதுலேயும் கொண்டு வந்துட்டதாக சொல்கிறாங்க. இது என்டர்பிரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இது கம்பெனி நிறுவனங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ். எந்த ஓஎஸ் எல்லாம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறுவனங்களில் பயன்படுத்துறது. சரிங்களா? இவங்களே ட்ரைனிங் சர்வீஸு, கன்சல்டிங் சர்வீஸஸ், சப்போர்ட்டு எல்லாமே தராங்க. ஸோ இவங்களுடைய அபவுட் பேஜில் போய் பார்த்தா இவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சுஷி லினக்ஸ்னுடைய அபவுட் பேஜுக்கு இப்போ நம்ம போகிறோம். ஸோ வி ஆர் சுஷி, வி பிலீவ் இன் பில்டிங் ஃபியூச்சர் செக்யூர். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ பயன்படுத்த தொடங்குறதுக்கோ இலவசம்தான். ஆனால் இதில் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பணம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எடுத்த உடனே இதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. சரிங்களா? காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டால், ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1992 பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் சுஷி லினக்ஸ் 1.0 95 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜெர்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு மாதிரி மாறி வந்துகிட்டே இருந்திருக்குது. இப்போ 2024 ஸோ சுஷி ஏஐயோட லான்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சுஷினுடைய அபவுட். ஸோ இவங்கள என்ன இங்கே பாருங்கள், சேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். ஸோ இதை யாரெல்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பார்ட்னர்ஸ். ஸோ லினோவோ, ஹுண்டாய், சாப்பு, இன்னும் நம்ம போய் பார்த்தோன்னா இவங்களுடைய நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இதை பயன்படுத்துகிறாங்க சுஷி. சரிங்களா? இது பாருங்கள், நிறைய பேஜஸ் இருக்குது. 1 2 3 4 கொடுத்துட்டே போனோன்னா இது யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும். சரிங்களா? சரி, இப்போதைக்கு உங்கள் சர்வீஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அபவுட் பேஜில் போயிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணால் அது ஒன்று ஓப்பன் ஆகுது. அபவுட் என்ன கொடுக்குறாங்க? சரி,
விஆர் சுஷி. ஸோ 25 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சுஷி லினக்ஸ் வந்து க்ரோத் இருக்குது. இதில் வந்து விர்ச்சுவலைசேஷன்லலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்டர்பிரைஸ்க்கான ஓஎஸ்ங்க, அவ்வளோதான். சரி, இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இது பாருங்கள். சுஷி லினக்ஸ் என்டர்பிரைஸ் லினக்ஸ் இருக்குது, அப்புறம் SAPல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் மல்டி லினக்ஸ் சப்போர்ட் இருக்குது, மல்டி லினக்ஸ் மேனேஜர் இருக்குது, சுஷி லினக்ஸ் மைக்ரோ இருக்குது, அதை சின்னதாக யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து லினக்ஸ். அப்புறம் க்ளவுடில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில். அது எட்ஜில். இது வந்து சுஷி ஏஐ இப்போ வந்திருக்கு. ஸோ சொல்யூஷன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லினக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, க்ளவுடு பண்ணுறாங்க, எட்ஜ் அதில் பண்ணுறாங்க, ஏஐ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிவ், டெலிகாம், ஹெல்த் கேர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஓஎஸ் பற்றினி. ஸோ டவுன்லோட்ஸ் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். டவுன்லோடில் என்னென்ன வெர்ஷன் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இது கிளிக் பண்ணுறேன். ஸோ உள்ளே போயிடுச்சு. ஸோ என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ க்ளவுட் லினக்ஸ், என்டர்பிரைஸ் சர்வர் லினக்ஸ் மைக்ரோ, கண்டெய்னர் இமேஜஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா SAP அப்ளிகேஷன்ஸ். ஸோ டெஸ்க்டாப் சுஷி லினக்ஸ் என்டர்பிரைஸ்லேயே டெஸ்க்டாப் இருக்குங்க. அதாவது சுஷி டெஸ்க்டாப் SLEDன்னு ஒன்று இருக்குது. அது தனியாக நம்ம என்னென்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சுஷி லினக்ஸ் என்டர்பிரைஸ்லேயே வந்து டெஸ்க்டாப். சரிங்களா? அப்புறம் இந்த டெஸ்க்டாப் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிஸ்டம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக காமிக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டேபிள் ரிலீஸ் இது எல்லாமே ஒரு தான் ரிலீஸ் ஆகின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ISO ஃபைல். இருங்க, இது வந்து சேட் வந்துகிட்டே இருக்குது. இதுதான் ISO ஃபைலு. இந்த ஃபைல் வந்து நமக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் லாகின் டு சுஷி கஸ்டமர் சென்டர், லேட்டஸ்ட் இன்ஸ்டாலர் இமேஜஸ். உங்களுக்கு லேட்டஸ்ட்டான இமேஜ் வேணும்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? வேறு என்ன சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டெஸ்க்டாப் இஸ் கம்ப்ளீட் டெஸ்க்டாப் சொல்யூஷன் ப்ரொவைட்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன சொல்கிறாங்க? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் 15 இருக்குது, சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குது. சரிங்களா? சர்வீஸ் பேக் 7, அதாவது டெஸ்க்டாப் 15லே சர்வீஸ் பேக்கு விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சர்வீஸ் பேக். அதாவது ஒரு ஓஎஸ் ரிலீஸ் பண்ணிட்டா அதுக்கு சர்வீஸ் பேக்ஸை அப்பப்போ விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டு 1 GB ஆஃப் ரேம் சொல்லியிருக்காங்க. 4 GB ரெக்கமெண்டட். ஸோ மினிமமாக 1 GB இருக்கணும், மேக்ஸிமம் 4 GB இருந்தால் போதும். ஸோ டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 4 GB அவைலபிள் இருந்தால் போதும். 20 GB இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றாங்க. ஸோ ஸ்க்ரீன் ரிசொல்யூஷன், ஸோ இது சொல்கிறாங்க. அப்புறம் இன்டெல், AMD எதாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் AMDயில் 64 பிட் வேணும், இன்டெல்லையும் 64 பிட் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ 3D ஆக்சிலரேட்டட் கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சரி, நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மீடியா 1 ரெகுலர் இன்ஸ்டாலேஷன், ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷன். ஓகே, ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷன்னா நமக்கு எல்லாமே ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். ரெகுலர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன் வந்து நமக்கு இன்டர்நெட் ஆன்லேயே இருக்கணும். நம்ம சிஸ்டமில் இன்டர்நெட் ஆனில் இருந்துச்சுன்னா ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே 3 கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பேக் 7 ஃபுல் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுஷி என்டர்பிரைஸ் லினக்ஸ், சுஷி லினக்ஸ் என்டர்பிரைஸு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல். சரிங்களா? 86 and 64 ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? இதுவும் வந்து ஃபுல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே தான் வருது. 15 சர்வீஸ் பேக் 1 ஃபுல் 86. சரி, ஓகே. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேக் 7. ஸோ இதுவும் சர்வீஸ் பேக் 7 தான் ஆன்லைன். ஆனால் இதில் வந்து பாருங்கள், ஸோ ஃபுல் சைஸு, ஃபைல் சைஸ் ஃபுல்
இது ஃபுல்னு கொடுக்கல, ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். ஏன்னா அது சர்வீசஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும்போது இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கும். அப்படி இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால் அதை வந்து இன்ஸ்டாலே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ சும்மா கிளிக் பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் வருதான்னு சொல்லிவிட்டு. அது பாருங்கள், லாகின் கேட்குது. இந்த லாகின் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சும்மா கம்பெனி நேம் இருந்தால் கம்பெனி, ஸோ எங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால் பண்ணி இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரீ தான். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பதிவில் இன்னொரு புது ஓஎஸோட பார்ப்போம். இது முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுவோம். நன்றி.